வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து வந்த ஒரு வீடியோ கால் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து ரூ. 1,00,000 எடுத்துச்சுன்னா நம்புவீங்களா? அது எப்படி நடந்துச்சு, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நமக்கு தெரியும் இப்போது வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஸோ ஃபேஸ்புக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு அன்னவுன் பீப்புள்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இப்போ வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் சில பேர் அதையே முழு ஸ்கேம் வேலையாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஸ்கேம் வேலையில் சிக்கி எப்படி வந்து நம்ம பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஒரு ஆஃபீஸில் நார்மலாக ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு ஒருத்தர் டெய்லி வந்து வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு வாட்ஸ்அப்பில் அன்னவுன் நம்பர்லேருந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ டிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியூட்டியான ஒரு கேர்ள் ஃபோட்டோ வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எப்பயுமே ஜென்ரலாக வந்து நம்ம டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில டைம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அதே போல் சில மெச்சூர்டான பர்சன்லாம் வந்து அதை ஓப்பனே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸு நான் பின்னாடி வரப்போ சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரிப்ளை பண்ணார். ஸோ ஜஸ்ட்டு அவங்க ஒரு மெசேஜ் தான் பேச ஆரம்பித்தாங்க, சேட்டிங் ஆரம்பித்தாங்க. ஸோ அது போக போக வந்து ஒரு ஆடியோ கால்லேருந்து ஸோ சடனாக வீடியோ காலுக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது நார்மல் பேச்சு தான் பேசுவாங்க, எந்த ஒரு வல்கராகவும் இருக்காது. ஸோ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீசெண்டாக பேசுவாங்க. ஸோ எந்த ஒரு அவசரமும் பட மாட்டாங்க. ஸோ ஒருத்தங்க ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவசரப்பட மாட்டாங்க. இனிஷியலாக எப்போது வந்து அவங்களுக்கான டைம் வருதோ அப்போ மட்டும்தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக ஜென்டிலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு வந்து எந்த டவுட்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் எங்கே நடக்குது அப்படின்னா, மெயினாக அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்கஷனில் ரஷ் பண்ணி பேசவே மாட்டாங்க. ஸ்லோவாக நம்மளோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ 2-3 நாள் கழித்து வீடியோ கால் பேசலாமா, ஸோ அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி இது பண்ணுவாங்க. அவங்க ஹெசிடேட் பண்ணால் நோ ப்ராப்ளம். ஆனால் லேட்டராக அவங்க கண்டிப்பாக அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ வீடியோ கால் பேசுகிறாங்களோ அப்போ அந்த டைமில் அந்த சைடில் இருக்கிற பர்சன் வந்து ஒரு மாதிரி ஒரு நூடாவோ இல்லை ஒரு மாதிரி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலிமா அவங்க என்ன நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட சைடில் இருக்கிற வந்து சீக்ரெட்டு லீக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வரைக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து வீடியோ கால்ஸில் ஒரு மாதிரி நூடாவோ இல்லை சம்திங் ஒரு நம்ம வந்து நம்மளை லாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அவங்க செய்கைங்க சில விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து லாக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இமீடியட்டாக நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஆஃபீஸ் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறப்பயே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அவங்க அமௌண்ட் கேட்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் அவங்க ட்ரிக்கி பாயிண்ட்டு. இன்னொரு ட்ரிக்கி பாயிண்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து டைமை கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்மக்கிட்ட எவ்வளோ நம்மக்கிட்டேருந்து வாங்க முடியுமோ அவ்வளோ பேவை எடுத்துக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் பேனிக் ஆகிட்டால் அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி தான் வந்து பேனிக் ஆகி ஒரு 10,000 அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள டார்ச்சர் பண்ணி 1,00,000 வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ தட் இஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி நமக்கு நாமே ஷேமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபேமிலி டென்ஷன் நமக்கு வந்து வரும். ஸோ ஒரு சாதாரண சின்ன மிஸ்டேக்கு அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் வருது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்கேம்லாம் ஏன் வந்து நடக்குது அப்படின்னா க்யூரியாசிட்டி தான். அது இல்லாமல் நிறைய பேர் தனிமையாக இருப்பாங்க. ஸோ லோன்லினஸ்ஸாக இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியர், பயப்படுறது,
அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஷேமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து எமோஷன்ஸை வந்து அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு அன்னோன் பர்சன்கிட்டையும் நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி ஒரு மாதிரி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கண்டிப்பாக சேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பெட்டர் நீங்கள் கால் பண்ணி ஆடியோ கால் பண்ணி பேசலாமே தவிர, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு வாய்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸோ பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறோன்னு கிடையாது. ஸோ இதுதான் மெயினு. அப்புறம் சில சஸ்பீஷியஸ் ப்ரொஃபைல்லாம் வந்தால் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து நிறையா இண்டிகேஷன் வருது. ஸோ அந்த டைமில் நாமளே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உடனே பிளாக் பண்ணுறதும் நல்லது தான். ஸோ ஒன்ஸ் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பேனிக் ஆகக்கூடாது. ஸோ மணியை வந்து அனுப்பக்கூடாது அவங்களுக்கு. நம்ம அப்படி நம்ம வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டால் இம்மீடியட்டாக நம்ம சைபர் கிரைமுக்கு போகலாம். ஃபேமிலிக்கு நம்ம ஓப்பனாக நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்காக நம்ம பயப்படவோ எதுவுமே கூடாது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு நார்மல் ஒரு மெசேஜ், ஒரு வீடியோ கால் வந்து நம்ம லைஃப்பை வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிடும். நம்ம நிறைய பேர் வந்து இது பெரிய ஒரு அவேர்னஸாக இது பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு சில பேர் கேரக்டருக்கு அது செட் ஆகாது. ஆனால் சில பேருக்கு இது செட் ஆகும். ஒரு மீடியம் ஏஜ் இல்லை அபவ் மீடியம் ஏஜ், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், ஸோ அவங்கக்கிட்ட சம்திங் பேக்ரவுண்டு மணி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணத்தில் ஈஸியாக விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியாக பிளாக்மெயில் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட புகழை கெடுக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட பேக்கப் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வயசில் இப்படி பண்ணாங்க அப்படின்னு வீடியோ ப்ரூஃப் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு யூஸ் ஆகிற மாதிரி மெசேஜை நம்ம எடுத்துகிட்டு வருவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.